இந்த பக்கம் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர், இந்த பக்கம் இன்டர்னல் ஆடிட்டர். இப்போது எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் வந்து இன்டர்னல் ஆடிட்டரோட ஒர்க்கை எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்? 2 டைப்ஸில் தான் யூஸ் பண்ண முடியும். நம்பர் 1, அவர் ஆல்ரெடி சுட்டு வச்ச லட்டை உங்களுக்கு வேணும்னா எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கு பேர் யூஸிங் த ஒர்க் ஆஃப் த இன்டர்னல் ஆடிட்டர். சப்போஸ் நீ அப்படிலாம் லட்டு சுட்டால் எனக்கு பிடிக்காது, எனக்கு ஆரஞ்சு கலரில் மேலே பாதாம் வச்சு இப்படித்தான் சுட்டு தரணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஃபார்மெட் இருந்து இப்படித்தான் நீ அந்த ப்ரொசீஜரை பண்ணணும், இந்த மாதிரி அந்த ப்ரொசீஜர் பண்ணி இந்த அவுட்புட் எனக்கு கொண்டு வந்துட்டா, எப்படியும் நீ அந்த வேலையை செய்ய போகிற இன்டர்னல் ஆடிட்டர், நீ என்ன பண்ணுற, நீ செய்ய வேலையை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருனா அது எனக்கும் யூஸ் ஆகும், உனக்கும் யூஸ் ஆகும். அதனால் நீ என்ன பண்ணுற, நான் சொன்ன மாதிரி செய் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்னல் ஆடிட்டரை எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் என்ன பண்ணுவார், டைரக்ட் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணி ரெவ்யூ பண்ணி ஒரு புழிஞ்சு எடுத்துருவார். இதுக்கு பேர் தான் டைரக்ட் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு பேர். ஸோ எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் இன்டர்னல் ஆடிட்டரோட வேலையை 2 வகையாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, அவர் ஆல்ரெடி சுட்டு வச்ச லட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. அப்படி இல்லையா, லட்டு இப்படி தான் வேணும்னு கேட்டு சுட்டு வாங்கிக்கிறது. அதுக்கு பேர் டைரக்ட் அசிஸ்டன்ஸ். பை பாய்.